ஜீவவசனம் கூறுவோம், சகோதரரே சேர்ந்தே எக்காலம் ஊதுவோம். கர்த்தருடைய நாமம் உயர்த்தப்படுவதாக. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த நாளிலும் ஜீவ வார்த்தை ஒன்றை கேட்போம். மார்க்கு 11வது அதிகாரம் 18ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது: அதை வேதபாரகரும் பிரதான ஆசாரியரும் கேட்டு அவரை கொலை செய்ய வகை தேடினார்கள். ஆயிலும் ஜனங்கள் எல்லாரும் அவருடைய உபதேசத்தை குறித்து ஆச்சரியப்பட்டபடியினாலே அவருக்கு பயந்திருந்தார்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தேவ ஆலயத்தை சுற்றி பார்க்கிறார். இதே அதிகாரம் 11 சொல்லுது, எல்லாவற்றையும் சுற்றி பார்க்கிறார். அப்படியே ஒரு ரவுண்ட் அடித்த உடனேயே அந்த ஆலயத்துக்குள்ளே என்ன நடக்குது, என்ன செய்கிறாங்க, எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க அப்படின்லாம் சொல்கிறார். எனக்கு தெரிந்த சில ஆலயங்கள் இருக்கிறது, அங்கே வசனத்துக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்க. இன்னும் சில ஆலயங்கள் இருக்கிறது, அங்கே ஜெபத்தை தவிர மற்ற எல்லாவற்றிற்கும் முக்கியத்துவம் கொடுப்பாங்க. இதெல்லாம் அவசியமாக இருந்தாலும் ஆண்டவரை மகிமைப்படுத்தக்கூடிய காரியங்களுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கிற மக்களாக இருக்கணும். ஒருவேளை அவைகளுக்கு எதிராக யாராவது பிரசங்கித்து விட்டால், எப்படி அந்த வேதபாரகரும் அந்த பிரதான ஆசாரியரும் கொலை செய்ய வகை தேடினார்களோ, அதே போல அந்த ஊழியர்களுக்கு எதிராக செயல்படக்கூடிய மக்கள் இப்பவும் பெருகிட்டது. இன்னைக்கு சால்ரா போடுறவங்களை தான் முக்கியமாக போதகர்கள் அழைக்கிறார்கள். எனக்கு அன்பானவர்களே, ஆண்டவருடைய உபதேசம் என்பது கடினமானது. இதே அதிகாரத்தில் ஒரு வசனம் வருகிறது, அவர் காசுக்காரருடைய பலகைகளையும் புறாவிருக்கிறவர்களுடைய ஆசனங்களையும் கவிழ்த்து, இவர் பிரசங்கம் பண்ணுகிறது மாத்திரமல்ல, அவருடைய ஆக்டிவிட்டி தப்பான காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறவர்களை கவிழ்த்தும் போடுகிறார். இந்த பிரசங்கத்தை கேட்டால் வேதபாரகர்களுக்கு, ஆசாரியர்களுக்கு, அங்கே இவரை எப்படியா, இவர் இருந்தால் நம்மளை தான் இப்படி ஒவ்வொன்றா சொல்லிட்டு இருப்பாரியா, இவன் இருந்தால் புழு புழுண்டு இருப்பான்யா, இவன் இருந்தால் இப்படி தான் தப்பெல்லாம் சொல்லிக்கிட்டு இருப்பான், ஒத்து போமாட்டான் அப்படின்னு சொல்லி எதிரான காரியங்கள், அந்த நாட்களிலே இயேசு கிறிஸ்துவுக்கு எதிரான காரியங்களை ஆசாரியர்களே செய்தது போல இந்த நாட்களிலும் உண்மையான ஊழியர்களுக்கு விரோதமாக ஆசாரியர்கள், போதகர்கள் எல்லாம் செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய ஒரு காலம் இது. அதனால நம்ம கவனத்தோடு ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுத்த உபதேசத்தில் நிலைத்திருக்க நம்மை பக்குவப்படுத்திக் கொள்வோம். நல்ல ஆண்டவரே, அருமையான இந்த வேலைக்காக நன்றியப்பா. நாங்கள் கவனத்தோடு வாழ நீர் எங்களுக்கு கிருபை தாரும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.